வணக்கம் மக்களே. மண்டை உடைஞ்சாலும் சரி 1ஆம் தேதி அதுவுமா ஹாஸ்பிட்டல் மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஊரில் வீட்டையே காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்? நியூ இயர் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் வாங்க. முதல்ல கோயிலுக்கு போகணும்ல, அதனால் டிசம்பர் 31ஆம் தேதி 11 மணி இருக்கும். நைட்டு சர்வீஸுக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு அதிகாலையில் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு இன்றைக்கி காலி பண்ணணுமே நினச்சி பேக்கிங் வேலையை தொடங்கியாச்சு. இங்கே யாருக்கு யாரும் சளைச்சவங்களும் இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள் தான் நம்பிக்கையோட போராடுனா. நம்ம சட்டிப்பட்டியெல்லாம் மூட்டை கட்டிகிட்டே இருக்கும்போதே வண்டி வந்துருச்சு. அதெல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சு. என்னதான் கையும் காலம் வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் பசின்னு ஒன்று இருக்குல்ல. ஸ்டவ்வை வேற வேற ஆணி வேற பிரித்து கெட்டியாச்சு. அதனால ஆன்லைனில் முதல்ல ஆர்டர் போட்டால் நமக்கு ஆர்டர் போடவும் தெரியல. ஏடா கூடமா ஆர்டர் போட்டு 3 அணத்தில் 1 தான் வந்து சேர்ந்துச்சு. தொட்டும் தொடாமையே 4 பேரும் சாப்பிட்டாச்சு ஒரு வழியா. எப்படியோ 4 மணிக்கு அடுத்த வீட்டுக்கு வந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு சேர்த்து அடுக்கிற வேலையை தொடங்கியாச்சு. ஒரேடியே வேலை செஞ்சுட்டே இருந்தனால நைட்டு என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கூரையை பிச்சுட்டு கடவுள் கொடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எங்கள் அண்ணன் ஒரு பக்கெட் நிறைய மட்டன் பிரியாணியும் பொரிச்ச சிக்கன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திருப்தியாக சாப்பிட்டாச்சு. மீதி உள்ள வேலை நாளைக்கு. எப்போவுமே நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.